Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸ் வந்து 42 இன்ச் அளவுள்ள ஒரு நான் சாதா ப்ளவுஸ் ஒன்று ஃபுல் ஒயர் ப்ளவுஸு கட் பண்ணுற வீடியோ பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து அதை வந்து எப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டி தைக்கிறோம். அதாவது 2 துணி வச்சு தைக்கிறோம். அப்போ தான் வந்து பட்டி வந்து நல்லா திக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 துணி ஜாயின் பண்ணிவிட்டு அதை திருப்பி அப்படியே மேலே ஒரு ஓட்டு தையல் போட்டுடுறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு துணி வச்சு தைச்சிருக்கு. எதுக்காகனா பட்டி வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் ப்ளவுஸில் வந்து உடம்புல வந்து நல்லா உட்காரும், இல்லாட்டினா மேலே லைட்டாக தூக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சும்மா நம்மக்கிட்ட என்ன துணி இருக்கோ அதை வச்சு தைச்சிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட வந்து இந்த துணியில் வந்து மீதி பீஸே இல்லை, ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னா பழைய துணி ஏதாவது அந்த கலருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரியான ஏதாவது ஒரு கலர் இருந்ததுன்னா அதை உள்ளே வச்சு தைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பட்டி அவ்வளோதான். இப்போ திருப்பி ஓட்டு தையல் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அளவு வந்து பட்டியோட அளவு பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 3, கீழே இந்த கடைசியில் வந்து 2.5. இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குது பட்டிக்கு. அதனால் அந்த அளவு வச்சு தான் கட் பண்ணுறேன். இப்போது எப்போவுமே வந்து நான் 2 துணி ஒட்டுக்காக போட்டு கட் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு ஒரு பக்க பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் இன்னொரு பக்க பட்டியை போட்டு அப்படியே அதை வச்சு அதே அளவு கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது கொஞ்சம் ஈஸியாக, அது 2ஐயும் வைக்கிறத விட இந்த மாதிரி கட் பண்ணுறது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து ஸ்லீவ் தைக்கிறோம். ஸ்லீவ் தைக்கிறதுக்கு வந்து இது ஃபுல் ஒயர் ப்ளவுஸுங்கிறதுனால கீழே மடித்து எம்மிங் பண்ணணும். ஸோ அதனால் 2 மடிப்பு மடிக்கணும். அப்போ தான் வந்து அந்த பிரிஞ்ச துணி ஓரம் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு மடி மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட அளவு எவ்வளோ மடிக்கணுமோ அந்த அளவுக்கு மடிச்சுட்டு இது வந்து பெரிய தையலாக விட்றாங்க. எதுக்காகனா எம்மிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வந்து எம்மிங் பண்ணிவிட்டு அந்த தையல் வந்து நம்ம வந்து பிரித்து விட்றலாம். ஸோ அதுக்காக இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா 2 ஒட்டுக்கு அப்படியே தைச்சிட்டு தான் இப்போ தான் கட் பண்ணி எடுக்கிறாங்க 2ஐயும். இப்போ வந்து கைக்கு வந்து ஜாயிண்ட் தேவைப்படுது. இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கைக்கு வந்து 2 பக்கம் ஜாயிண்ட் போடுறோம். மேக்ஸிமம் ஒரே பக்கமாக வர மாதிரி தான் ஜாயிண்ட் போட்டுருவோம். ஸோ இந்த தடவை வந்து கொஞ்சம் தான் வந்து பத்தாமல் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால 2 பக்கமே ஜாயின் போட்டுக்கிறோம். இப்போ வந்து 2 ஸ்லீவுமே வந்து நம்ம வந்து தைச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து தைக்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னாடி வந்து கிராஸ்க்கு டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அது வந்து கீழே வந்து அதாவது சென்டர்லேருந்து 2 பக்கமும் 1.25 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே வந்து மடித்து தைச்சிடலாம். அதாவது 1.25 இன்ச்சுங்கிறது எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். இப்போ உயரம் பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச் அளவு. 3 இன்ச்சுங்கிறது நார்மலாக எல்லாத்துக்குமே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ அடுத்தது கொக்கி பீஸ் சைட்லேருந்து 4 இன்ச்சுக்கு மடித்து 4 இன்ச்சுக்கு பிடிச்சா போதும். பிடிச்சிட்டு அதுவும் பார்த்திங்கன்னா இந்த நம்ம கீழே டக் பிடிச்சிருக்குறோம் இல்லைங்களா, அது கணக்கு பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஹோல்லேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 டாட் பிடிக்கிறப்பவே அந்த 2ஓட கார்னர் இருக்குது இல்லைங்களா, அது 2 ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சிங்கன்னா அது கரெக்டாக அது உட்காந்துக்கும். அதுவும் அதே மாதிரி 4 இன்ச்சு. அப்போ மடிக்கிறப்போ உங்களுக்கு 1/2 இன்ச் வந்துடும். நம்ம அப்போ வந்து சைடில் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லைங்களா கட் பண்ணுறப்போ, இது இங்கே வந்து கரெக்டாகிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 ஜாயிண்ட் ஆகிற இடத்துல மினிமம் ஒரு 1.5 இன்ச்சாவது கேப் இருக்கணும். அப்போ தான் வந்து கிராஸ் வந்து கரெக்டாக உட்காரும். இப்போ அடுத்த பக்கமும் அதே மாதிரி டாட் பிடிச்சிடலாம். இப்போ வந்து 2வது பக்கம் வந்து இந்த ஆம்ஹோல்லேருந்து டாட் பிடிக்கிறீங்க இல்லைங்களா, அப்போ வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த சைடு எடுத்து வச்சுட்டு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னாகுன்னா 2 பக்கமுமே ஒரே அளவில் கரெக்டாக டாட் இருக்கும். ஏன்னா சம்டைம் நம்ம டாட் பிடிக்கிறப்போ ஒரு பக்கம் கொஞ்சம் தள்ளி பிடிச்சிட்டாலும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் எல்லா இடத்துக்கும் அப்படி பண்ண தேவையில்லை. ஆம்ஹோலில் டாட் பிடிக்கிறப்ப மட்டும் நீங்கள் அந்த மாதிரி இன்னொரு பக்கத்தை டாட் பிடிச்சதை எடுத்து வச்சு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து பட்டி வச்சு ஜாயின் பண்ணிடலாம்.
இப்போ ரெண்டாவது சைடையும் பட்டி வச்சு தைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி தைச்சிட்டு அதை திருப்பி தைப்போம் இல்லைங்களா, திருப்பி மேலே ஒரு ஓட்டு தையல் போடுவோம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தையலை வந்து தையல் துணி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து கீழ் பக்கமாக திருப்புற மாதிரி திருப்பிட்டு அதுக்கப்புறம் மேலே ஓட்டு தையல் போடுங்க. மேலே பக்கம் பார்த்த மாதிரி வேண்டாம், கீழே பார்த்த மாதிரி இருந்தால் தான் நம்ம அந்த கப் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா லைட்டாக கொஞ்சம் இழுத்த மாதிரி தெரியும். இப்போ வந்து வி பீஸ் தைக்கிறேன். வி பீஸ் வந்துட்டு ஒரு இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி நான் ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வச்சு தைச்சிடலாம். இப்போ வந்து வி பீஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொக்கி எப்படி வைக்கணும் அப்படின்னா, மேலே டாப்பில் ஒரு கொக்கியும், ரெண்டாவது கொக்கி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு கொக்கியும், மூணாவது கொக்கி கரெக்டாக அந்த பட்டி ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல மூணாவது கொக்கி. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 2 கொக்கி வந்து அந்த பட்டியில் கரெக்டாக வச்சுக்கலாம். பட்டியில் நடுவில் ஒரு இடத்துலையும் கீழே ஒரு இடத்துலையும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கொக்கி வச்சிங்கன்னா தான் அந்த பட்டிக்கிட்ட வந்து கரெக்டாக லூஸ் இல்லாமல், அதே மாதிரி நம்ம டாட் பிடிக்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து எங்கேயுமே லூஸ் இல்லாமல் கரெக்டாக இழுத்து பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் கொக்கி அந்த மாதிரி வைக்கணும். இப்போ வந்து கொக்கி பீஸ் தைக்கிறோம். அதே மாதிரி கொக்கி பீஸு 1 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி மடித்து அடிச்சுட்டு மறுபடியும் அதை வந்து உள் பக்கமாக மடித்து அடிச்சிட வேண்டியதான். இப்போ அடுத்தது பேக் போர்ஷன் தைக்கிறோம். பின்னாடியும் பார்த்திங்கன்னா இடுப்பு வந்து நம்ம இது மடித்து அடிக்கணும் இல்லைங்களா, ஸோ அதனால் வந்து ஒரு மடி மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக நம்மளோட எக்ஸாக்ட் அளவு என்னவோ அங்கே பாருங்கள் நம்ம அர்க்கத் பண்ணியிருக்கோம், அந்த அளவுக்கு மடித்து தைச்சிட வேண்டியதான். இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இப்போ வந்து பேக்கில் வச்சு ஜாயின் பண்ணுறேன். மேலே வந்து ஷோல்ட்ரு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டு ஷோல்டருக்கு வந்து எப்போவுமே 2 தையல் விடணும், அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த அப்படியே திருப்பி இன்னொரு தையல் அப்படியே விட்டுற வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கழுத்துக்கு வந்து இது எம்மிங் பண்ணுறோம். இப்போ எம்மிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் பீஸாக பார்த்து தான் கட் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து இந்த வளைவெல்லாம் வந்து நல்லா திரும்பும். கண்டிப்பாக வந்து நேர் பீஸில் தைச்சிடாதீங்க, கண்டிப்பாக அது ரொம்ப திரும்ப அது ஒரு மாதிரி சுருக்காக இருக்கும். உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ கழுத்து சுற்றி உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணின பீஸையெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறோம், ஏன்னா நம்ம குட்டி குட்டியாக தானே கட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் தானே அப்புறம் டோட்டலாக எல்லா நெக்குக்கும் வச்சு தைக்க முடியும். எம்மிங் பீஸை வந்து வச்சு ப்ளவுஸில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எம்மிங் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும்தான் நீங்கள் வந்து கையில் பிடிக்கணும். அந்த அடியில் இருக்கிற ப்ளவுஸ் துணியை அழுங்காத நெகுத்தி விடுங்க, இல்லைன்னா ரொம்ப இழுத்து பிடிச்சி தைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நெக்கு வந்து லூஸ் ஆயிரும். அப்படி லூஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஷோல்ட்ரு வந்து அகண்டுக்கிட்டும் போயிடும், கொஞ்சம் கழண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பொறுமையாக தான் தைக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், வெறும் வந்து அந்த ஜாக்கெட் பீஸில் வந்து சும்மா கை வச்சு நகர்த்தி தான் விடுறோம், வந்து அது இழுத்தெல்லாம் எங்கேயுமே பிடிக்கல. அதுக்கப்புறம் அந்த ரொம்ப ரவுண்டாக இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சமாக அப்படியே கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா இல்லாட்டினா வந்து நம்ம அந்த ரவுண்டாக இருக்கிற இடத்துலலாம் வந்து நம்ம மடக்கி தைக்கிறப்போ ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையும் கட் பண்ணி விடணுங்கிறது இல்லை, அந்த பின்னாடி முதுகில் வந்து அந்த நெக்கு வந்து கொஞ்சம் வளைவாக இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல, அப்புறம் ஃப்ரண்ட்டில் வளைவாக இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணி விட்டால் போதும். இப்போ வந்து அதை வந்து ஒரு மடி மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடி மடிச்சுக்க வேண்டியதுதான்.
இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எம்மிங் பண்ணுறதெல்லாம் இல்லை, இது அப்படியே ரெண்டு மணி மடிச்சுட்டு அப்படியே வந்து 2 தையல் ஓட்டுடலாம். அது இப்போ வந்து அப்படி தான் வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து அந்த எம்மிங்க்கு பதிலாக இப்படி தான் தைக்கிறோம். இப்போ அவங்களே வந்து பர்டிகுலராக இல்லை எங்களுக்கு எம்மிங் தான் வேணும் அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் எம்மிங் பண்ணுறோம், இல்லைன்னா இந்த மாதிரி வந்து மடிச்சடிச்சு தான் தைச்சி கொடுக்குறாங்க. இப்போ வந்து மடிச்சடிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும் இல்லைங்களா, நம்ம வந்து கொஞ்சம் அகலமாக தானே வச்சு தைக்கிறோம், கண்டிப்பாக வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அகலமான பீஸ் இருக்கும். அதை வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இன்னொரு மடி மடிச்சடிச்சிடலாம். இதை கட் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாக கட் பண்ணுங்கள், ஏன்னா சம்டைம் வந்து அந்த சிஸ்ஸரோட அந்த கார்னர் வந்து துணியில் படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக கொஞ்சம் கட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த இடத்துல ஏதாவது நெக்குக்கிட்ட வந்து ஓட்டை போட்டுருச்சுன்னா ரொம்ப சிரமம் இல்லைங்களா, அது எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இன்னொரு தடவை மடித்து அதுக்கப்புறம் அப்படியே தைச்சிட வேண்டியதான். இப்போ தைக்கிறப்பவும் சரி, இப்போவும் வந்து துணியை ரொம்ப அப்படியே இழுத்து பிடிச்சி தைக்கக்கூடாது, லைட்டாக தான் அப்படியே பிடிச்சி தைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு பக்கமாகவே வந்து பக்கத்தில் இன்னொரு தையல் போட்டுடலாம். அப்போ வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். 2 தையல் இருக்கிறப்ப நல்லா நீட்டாகவும் இருக்கும், உள்ளே நம்ம மடிச்சடிச்சது வந்து தூக்காமே இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து கழுத்துக்கு வந்து துணி வச்சு தைச்சாச்சு. இப்போ வந்து கை வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறோம். ஸ்லீவ் எப்போவுமே வந்துட்டு ஷோல்டரோட சென்டரில் இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணிட்டு வரப்போ தான் கரெக்டாக அது வந்து ஷோல்டரில் கரெக்டாக உட்காரும். ஸ்லீவும் அப்படி தான், கீழே இருக்கிற அந்த பாடி போர்ஷனோட துணியை வந்து ரொம்ப இழுத்து பிடிச்சி தைக்கக்கூடாது. அது தைச்சிங்கனாலும் ஷோல்டர் ரொம்ப அகலமாக போயிடும். ஆம்ஹோல் வந்து ரொம்ப அகலமாக போயிடும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ தூக்கிட்டு இருக்கோம், நம்ம ஆம்ஹோல் கிட்ட வந்து தூக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சுருக்காக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இழுத்து பிடிக்காமல் தைக்கணும். தைச்சிட்டு இது அப்படியே வந்து 2 தையல் போட்டு விட்டுடலாம். இப்போ வந்துட்டு 2வது கையும் ஜாயின் பண்ணுறோம். இப்போ வந்து பின்னாடி வந்து டாட் பிடிக்கிறோம். டாட் பிடிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 1 இன்ச் மடித்து தைக்கிறப்போ 1 இன்ச் இருக்கிற மாதிரி மடித்து தைச்சிக்க வேண்டியதான். இப்போ அடுத்தது வந்து கை அதாவது கை பாடி வந்து ஜாயின் பண்ணுறோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கை தனியாக உடம்பு தனியாக ஜாயின் பண்ணுறதில்ல, மேலேருந்து கையிலேருந்து உடம்பு வரைக்கும் ஒரே தையல் தான். ஸோ இப்போல்லாம் இதே மாதிரி தான் தைச்சிட்ருக்கோம். அதனால் இப்போ கையோட அளவு எவ்வளோ, சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து கீழே இடுப்பு வரைக்கும், இடுப்பு நம்ம வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த மார்க் பண்ணியிருக்கிற அளவு வரைக்கும், இடுப்பு மார்க் பண்ணியிருக்கிற அளவு வரைக்கும் கொண்டு வந்து அப்படியே தைச்சிடலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து ஜாயின் பண்ணுறோம். இந்த ஆம்ஹோல்கிட்டையும் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணி, அதுக்கு தான் நம்ம வந்து அர்க்கத் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம அர்க்கத் பண்ணாமல் இருந்தோம்னா இந்த இடத்துலலாம் வந்து தைக்கிறப்ப இன்னொருக்கா வந்து அளந்து செக் பண்ணிகிட்ருக்கிற மாதிரியான ஒரு இதாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம முன்னாடியே அர்க்கத் பண்ணிவிட்டு கையோட சுற்றளவு மட்டும் நம்ம ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்துட்டு அதே அளவு தைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் கை தைச்சதுனால இன்னொரு கை அதே கை அளவு வந்து அந்த கை மேலே வச்சு அளவு பார்த்துட்டு அப்படியே வந்து தைச்சி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம சைடில் வந்து துணிக்கு எக்ஸ்ட்ரா தையல் போடுவோம் இல்லைங்களா, அது உங்களுக்கு 3 போட்டாலும் சரி 4 போட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம்தான். எவ்வளோ போட்டுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் அளவுக்கு துணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சம்டைம் பிரித்து விட்றதுக்கெல்லாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்காக ரொம்ப அதிகமும் விட வேண்டாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ எங்கள் வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ.